நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நடைபெறும் நிரல் திருவிழாவில் கோயம்புத்தூர் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இயந்திரத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த ஒரு மிஷின்ஸ் இருந்துச்சுன்னா விவசாயத்துக்கு தேவையான எல்லா பணிகளுமே செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோதனை முறையில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மிஷின்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும், இது இருந்தால் எப்படிலாம் விவசாய பணிகளுக்கு முழுமையாக பயன்படுன்றதை பற்றி அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ சிஎம் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு போனார். சிஎம்க்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க, இந்த மிஷின் மூலமாக என்னெல்லாம் பண்ணலாம், எந்த அளவுக்கு இது விவசாயத்துக்கு பாசிபிளாக இருக்கும்? என் பேர் சிபி. நான் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் என்னோட டீம்மேட்ஸ். ஃபர்ஸ்ட் இது கல்டிவேட்டர்னுவாங்க, தமிழ்ல உழவு ஓட்டுறது கலப்பன்னுவாங்க. இது எதுக்காகனா உழவு ஓட்டி மண்ணை லூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? டிராக்டர்ல தனியா அட்டாச் பண்ணி நம்ம 1 மணி நேரத்துக்கு 1200 ரூபா அப்படின்னு பண்ணுவாங்க. அதே நம்ம இதுல போட்டி பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு 200 ரூபா அவ்வளவுதான் செலவாகும். ஏன்னா லேபர் சார்ஜ் சேர்த்தா அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இது பன் ஃபார்மேஷன் வாங்க. இது பேர் பன் ஃபார்மேஷன் வாங்க. பன் ஃபார்மேஷன் எதுக்குன்னா வரப்பு போடுவாங்க, இல்லை ஏலின்னு வாங்க சில ஊர்ல. அது போடுறதுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் இது. அதுக்கப்புறம் மல்ச்சிங் ஷீட்டுன்னு மல்ச்சிங் ஷீட் எதுக்காகனா களை வராம தடுக்கிறதுக்கு. மல்ச்சிங் ஷீட் என்ன பண்ணுன்னா, மல்ச்சிங் ஷீட் உள்ள மாய்ஸ்சர் அதிகமா வச்சுக்கும். அதுவும் இல்லாத ஹீட் அதிகமா மெயின்டைன் பண்றதுனால உள்ள களை வளராது, சன்லைட் உள்ள போகாதனால களையே இருக்காது. அதனால மல்ச்சிங் ஷீட் அதுக்கு மேல போறோம். அது அப்புறம் ட்ரிப் எதுக்காக? ட்ரிப்னா இப்போ நம்ம ட்ரிப்பு போடும்போது வாட்டர் நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தனியா செலவு பண்ணி அது போடுறதுக்கு நிறைய ஆள்லாம் வச்சு நிறைய லேபர் காஸ்ட்லாம் இருக்கு. ஸோ அதனால ட்ரிப்பு நம்ம இதுல லே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதோட லேபர் காஸ்ட்டும் குறையும். அதுக்கப்புறமா நம்ம பெஸ்டிசைட் ஸ்ப்ரேயிங்லாம், பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசரு எதனா செடிக்கு எதனா ஸ்ப்ரே பண்ணோம்னா ஸோ இது மூலயமா நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது டியூவல் மோட்டர் நாங்கள் யூஸ் பண்ணி பேட்டரியிலே கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் தான். இது ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் மட்டும்தான். ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் தான். இது சோலார் மூலியமாகவும் சார்ஜ் ஆகும். சோலார் பேனல் நாங்கள் மேலே வச்சிருக்கோம். அதில் 70 ஆம்ஸ் வரைக்கும் கரண்ட் எடுக்க முடியும். அது மூலம் நாங்கள் 48 கிலோவாட் பேட்டரி ரெண்டு யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஸ்பேராக இருக்கும், ஒன்று மெயினாக இருக்கும். அந்த மெயினாக இருக்க பேட்டரியிலேருந்து 4 ஹவர்ஸ் ஓடும், அந்த ஸ்பேர் பேட்டரியிலேருந்து 4 ஹவர்ஸ் ஓடும். பேட்டரி சார்ஜ் ஆக 1.5 ஹவர்ஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு ஒரு இந்த வண்டி இருந்தா எல்லா வேலையும் இதுல ஒரே வண்டியில செஞ்சுக்கலாம். ஒரு டிராக்டர் வச்சு எல்லாம் தனித்தனியா மாட்டி நம்ம பண்றத நம்ம இது ஒரு வண்டியை வச்சு இதுல இந்த வண்டியில 3 விஷயத்த ஒன்னா பண்ண முடியும். நம்ம பண்டு பண்றோம், மல்ச்சிங் பண்றோம், ட்ரிப்பும் பண்ணலாம். 3த்தையும் ஒன்னா பண்ணிக்கலாம். அதனால நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், லேபர் காஸ்ட்டும் அதிகமா சேவ் ஆகும். லேபர் காஸ்ட் ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு நாளைக்கு மென்னா இருந்தா 600 கொடுப்போம். அதே இது 200 இருந்தா போதும், 200 300. ஏன்னா ஒரு ஹாஃப் டேக்குள்ள எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். ஸோ அதனால எல்லா வகையிலுமே இது பெஸ்டா இருக்கும். இப்போ இந்த மிஷினை நீங்க விவசாய நிலத்திலயோ விவசாயம் கிட்டயோ கொடுத்து எங்கேயாச்சும் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அப்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? நாங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம். எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆயிருக்கு. மல்ச்சிங் ஷீட் அதெல்லாம் நாங்க பண்ணி பார்த்துருக்கோம். அதோட வீடியோஸும் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. இப்ப சிஎம் பார்த்திருந்தாரு, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க, என்ன சொல்லியிருந்தாரு? நல்லா இருக்கு, இதை எப்படி பிசினஸா கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு கேட்டு அதுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஎம் சார். நான் முதல்வன் நிரல் நிகழ்ச்சி மூலமா தான், நிரல் திருவிழா மூலமா தான் இந்த கண்டுபிடிப்பு வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரியான திட்டங்கள் உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? இந்த மாதிரியான திட்டங்கள் எப்படின்னா, நாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படின்னா ஒரு ஐடியா இருக்கும், அது எப்படி வெளியே எடுத்துட்டு வரலாம், எப்படி கொண்டு போறது அப்படின்ற எந்த தாட்டுமே இல்லாம இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இப்படி எல்லாம் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்க இதை ஸ்டார்ட் அப்பா இல்லை ஏதோ ஒரு பிசினஸா கூட எடுத்துட்டு போக நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ தேங்க்யூ. நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர்களின் வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் மட்டும் உதவுவது இல்லாமல் புதிய கண்டுபிடிப்புகளை தயாரிக்கிறதுக்கு உதவும் என்பதற்கு இதுதான் சான்று. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கர், செய்தியாளர் ஹரிஹரன்.